ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் மதிமுக வேட்பாளர் கணேசமூர்த்தி கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஈரோடு வ.உ.சி. பூங்கா பகுதியில் நடைபயிற்சி மேற்கொண்டவர்களிடம் வாக்கு சேகரித்த பின் வாகனம் மூலமாக வள்ளியூரத்தான் பாளையம், புங்கம்பாடி, சாணார்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மோடியினுடைய ஏகபோக முதலாளிகளை வளர்த்துவதற்காக, கிராமப்புறங்களை அழிப்பதற்காக அவருடைய திட்டங்கள், மின்கோபுர திட்டம், கேஸ் பைப்லைன் திட்டம். செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் வைகோ அவர்கள் கலந்து கொண்டு ஆதரவு கேட்கிறார்கள். அனைவரும் அந்த நிகழ்ச்சி. தேசிய மக்கள் சக்தி கட்சியின் வடசென்னை தொகுதி வேட்பாளரான எம்.எல். ரவி கொருக்குப்பேட்டையில் தனது கட்சி சின்னமான கால்பந்துக்கு வாக்கு சேகரித்தார். அப்போது வீதியில் சிறுவர்களுடன் அவர் கால்பந்து விளையாடினார். திமுக கூட்டணியில் போட்டியிடும் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் வேட்பாளர் சின்ராஸ் பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். திருச்செங்கோடு நகரம் மற்றும் அதன் ஒன்றிய பகுதிகளான அனிமூர், சிறுமொலசி, சித்தாலந்தூர், புளியம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சின்ராசுடன் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலரும் பிரச்சாரத்தில் பங்கேற்றனர். சேலம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் கே.ஆர்.எஸ். சரவணன் கொங்கணாபுரம், சமுத்திரம், புதுப்பாளையம், கோரணப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கிராமமாக சென்று கடுமையான வெயிலிலும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இவருடன் அதிமுக அமைப்பு செயலாளர் பொன்னையனும் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார். புதுப்பாளையம் அருகே வருகை புரிந்தபோது மேளதாளங்களுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது பேசிய கே.ஆர்.எஸ். சரவணன், சரபங்கா நதியின் குறுக்கே 4 கோடி ரூபாய் மதிப்பில் தமிழ்நாடு அரசு பாலம் கட்டி வருவதாக கூறுவதற்கு பதிலாக சாலையின் நடுவே பாலம் கட்டி வருவதாக கூறி பின்னர் திருத்திக் கொண்டு பேசினார். இந்த சரபங்கா நதி இடையிலே சாலையின் நடுவே பாலங்கள் அமைக்கப்பட்டு 4 கோடி செலவிலே 4 பாலங்கள் கட்டி கொண்டிருக்கிறார்கள். இது எதற்காக செய்யப்பட்டிருக்கிறது என்பதை தான் நீங்கள் ஒரு நிமிஷம் எண்ணி பார்க்க வேண்டும். நாகை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் தாழை சரவணன் வடகுடி, தெத்தி, பாளையூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஆரத்தி எடுத்த பெண்களின் காலில் விழுந்து ஆசி பெற்றார். நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய இளைஞர்கள் அத்தனை பேர்களுக்கும் நம்ம கூட்டணி கட்சியுடைய நிர்வாகிகளுக்கு வேண்டி சிறப்பான வரவேற்பு தான். திருவாரூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் பூண்டி கலைவாணன் புலிவலம், பத்தூர், செல்லூர், அபிவிருத்தீஸ்வரம் ஆகிய கிராமங்களில் கூட்டணி கட்சியினருடன் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வீதியாக தனது ஆதரவாளர்களுடன் சென்ற அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருவாரூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அருண் சிதம்பரம் இன்று ஆதரவாளர்களுடன் மருதப்பட்டினம், நெட்டிவேலைக்காரன் தெரு ஆகிய பகுதிகளில் தனது சின்னமான டார்ச் லைட் சின்னத்துக்கு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் காளியப்பனை ஆதரித்து அமைச்சர் சரோஜா வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதிமுக கூட்டணியின் வாக்குறுதிகளை விளக்கும் துண்டு பிரசுரங்களும் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டன. மத்திய மாநில அரசுகள் கொடுக்கும் நல்ல திட்டங்களை தடுக்கும் எதிரி கட்சிகளாக எதிர்க்கட்சிகள் உள்ளன என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் கூறினார். திருச்சி மாவட்டம் லால்குடி அடுத்த புள்ளம்பாடியில் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் என்.ஆர். சிவபதியை ஆதரித்து பேசிய ஜி.கே. வாசன் இவ்வாறு கூறினார். கொடுக்கின்ற திட்டங்களை கூட தடுக்கக்கூடிய எதிரி கட்சியாக இன்றைக்கு காங்கிரசும் திமுகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்றால் அவர்கள் மத்தியிலே பிஜேபியோடும் மாநிலத்திலே அதிமுகவோடும் எதிரியாக கட்சியாக செயல்படவில்லை, மக்களோடு எதிரியாக செயல்படுகின்றனர்.